நம்ம லைஃப்ல பாஸ்ட்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ட மாத்துறதுக்கான சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? வாழ்க்கைய பெர்ஃபெக்ட்டா வாழ என்னலாம் பண்ணணுமோ, அது எல்லாமே பண்ணிடுவோம்ல. அதே மாரி தான் ஹீரோயினுக்கு தான் நேசிச்ச இறந்து போன அவளோட ஹஸ்பண்ட பாஸ்ட்க்கு போய் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அப்படி போனவ, அவ நெனச்ச விஷயத்த அங்க பண்ணி முடிச்சாளா? இல்லையா? அங்க அவளுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு? அப்படின்ற ஒரு அற்புதமான காதல் கதைய சொன்ன படம் தான் 2025ல ரிலீஸ் ஆன "சோரே வைஃப் ஃப்ரம் ஃபியூச்சர்". இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது, உங்களுக்குள்ளேயே ஒரு ஆழமான மெசேஜ குடுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் படமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இந்த படத்த ஃபுல்லா பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. பனி உறைஞ்சு போய் ரொம்பவே சில்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அங்க இருக்கிற காட்டுக்குள்ள தன்னந்தனியா போய் மிருகங்கள், பறவைகள்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அத வித்து காசு பார்க்கணுன்ற ஒரு ஆசையில தான் இருக்காரு. என்னதான் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபரா இருந்தாலும், அவர் நெனச்ச அளவுக்கு காசு பார்க்க முடியல. நெறைய பேரு அவரோட ஃபோட்டோஸ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. வேலைய முடிச்சுட்டு இப்போ அவர் சொந்த ஊருக்கும் திரும்புறாரு. அங்க அவரோட ஃப்ரெண்டு அவர் கூட பார்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவர் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்க, இதெல்லாம் பார்த்துட்டு காசு கம்மியா தான்டா கிடைக்கும் இதுக்கெல்லாம் அப்படின்ற மாரி அவனோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த பார்ல இருக்கிற ஒரு லேடி ஃப்ரீயா பீர கொண்டு வந்து வச்சு, நம்ம ஹீரோவுக்கு ஹேப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ண, "என்ன நண்பா இன்னைக்கு பர்த்டேவா?" அப்படின்னு சொல்லவே இல்ல அப்படின்ட்டு அப்படியே ஹேப்பி ஆயிடுறாரு. இப்போ குடிச்சிட்டு அப்படியே புலம்பிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. காலையிலயும் விடியுது. இப்போதான் இந்த படமே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவ பெட்ல பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கா. அவள பார்த்த உடனே இவனுக்கு ஷாக்கு. "யாரும்மா நீ?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, "உன்னோட வைஃப் தான் நானு" அப்படின்ற மாரி சொல்றான். உடனே கீழ இறங்கி போய் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன போட்டு, "என்னடா பிராங்க் இது? அந்த பொண்ண கிளம்ப சொல்றா" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், "அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல அழுதுகிட்டு இருக்கான். சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டயே போயி, "இங்க பாரும்மா, உனக்கு அவன் எவ்வளோ பணம் குடுத்தான்னு தெரியல. நான் டபுளாவே தரேன். நீ ஃபர்ஸ்ட்டு என் வீட்ட விட்டு கெளம்பு" அப்படின்ற மாரி சொல்லிடுறான். சரின்ட்டு அந்த பொண்ணு போறேன்னு சொல்ல, அந்த பொண்ணு கீழ இறங்குற அதே நேரத்துல, அப்போ இவனும் வெளிய போறதுக்காக கீழ வருவான்னு தெரிஞ்சு, அந்த பொண்ணு "பர்ஸையும், பணத்தையும் மறந்துறாத" அப்படின்ற மாரி சொல்றான். பார்த்தா அவன் எடுக்காம தான் வந்துட்டு இருந்திருக்கான். சரின்ட்டு இப்போ அத எடுத்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் பின்னாடியே அந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோ அவகிட்ட இருந்து எஸ் ஆயி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அந்த அம்மா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு போல. அவங்க அப்பா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ட வச்சு தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது மேல நம்ம ஹீரோவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லங்க. அந்த விஷயத்த பத்தி தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, "அதுக்கு நீ ஒத்துக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றா. அந்த நேரம் நம்ம ஹீரோயினும் அதான் இவனோட ஒய்ஃப்ன்னு சொன்னால, அவ வந்து ஹீரோ பக்கத்திலேயே உட்கார்றா. இத பார்த்த உடனே, "யார் இவன்? இவன் ஏன் உன் பக்கத்துல உட்கார்றான்?" அப்படின்ற மாரி கேர்ள் ஃப்ரெண்ட் கோவமா கேட்க, அதுக்கு ஹீரோயினு, "நான் அவரோட ஒய்ஃப் தான்" அப்படின்ற மாரி சொல்லிடுறா. "அடியாத்தி இது எப்பயில இருந்து?" அப்படின்ற மாரி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கோவப்பட, அதுக்கு நம்ம ஹீரோ, "இங்க பாரும்மா, இவ யாருன்னே எனக்கு தெரியல. காலையில இருந்து இதே தான் உளறிட்டு இருக்கா. நீ என் கண்ண பார்த்து பேசு" அப்படின்ற மாரி சொல்றான். அவன் அத சொல்றதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு நம்ம ஹீரோயினு, "நீ என் கண்ண பார்த்து பேசுன்னு" எப்போலாம் அவன் சொல்றானோ, அப்போலாம் பொய் சொல்றான்னு அர்த்தம். "நீ உஷாரா இருந்துக்கோ" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றான். அப்போ மெனு கார்டு இருக்கும்ல, அத எடுத்து ஃபேஸ மறைச்சுக்கிறா ஹீரோயினு. எதுக்குன்னு பார்த்தா, கோவத்துல அந்த கேர்ள் ஃப்ரெண்டு குடிக்க வச்சிருக்க சரக்க எடுத்து ஹீரோ மேல ஊத்திட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் இப்போ சேஃபு. இவள கன்வின்ஸ் பண்ண நம்ம ஹீரோ எந்திரிக்க, "பார்த்து சேஃபா இரு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, பார்த்தா அடுத்த நொடியே சர்வ் பண்ண வந்த லேடி மேல இடிச்சு சாப்பாடு கொட்டிடுது. இப்போ பார்த்து "வலிக்கி விழுந்துறாத" அப்படின்ற மாரி ஹீரோயின் கத்துறா. உடனே அந்த ஃபுட்டுல கால வச்சு ஹீரோவும் விழுந்துடுறான். இப்படி நடக்க போற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்த மாரியே சொல்றா. அங்க இருந்து நம்ம ஹீரோ தல தெறிக்க வீட நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஏன்னா, இப்படி ஒருத்தவங்க நம்ம முன்னாடி வந்து, "நான் தான் உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்ன்னு" சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு ஷாக்ல தான் அவன் அப்படி ஓடிட்டு இருக்கான். ஹீரோயினும் பின்னாடியே வீடு வரைக்கும் வரா. "என்னதான் வேணும்? இதுக்கு மேல நீ வீட்டுக்குள்ள வந்தனா போலீஸ கூப்பிட்டு தான் ஆவணும்" அப்படின்ற மாரி இவன் மிரட்ட, அவளும் அங்கேயே நின்னுடுறா வீட்டுக்குள்ள போகாம. இவனும் போயிட்டு நைட்டு தூங்கிட்டு, காலையில எந்திரிச்சு ஜன்னல் வழியா பார்த்தா, அந்த பொண்ணு இன்னும் வெளிய தான் உட்கார்ந்திருக்கா. அதுவும் அவ்ளோ பனியில. இப்போ நம்ம ஹீரோ கீழ இறங்கி போயிட்டு, "என்னதான் உனக்கு பிரச்சனை? என்னதான் சொல்ல வர?" அப்படின்ற மாரி கேட்க, அப்போ வயித்துல இருந்து சத்தம் கேட்குது. சரி பசிக்குது போல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள கூட்டிட்டு ஹோட்டலுக்கும் போறான். "இப்போ சொல்லு, நம்ம பொறுமையா பேசுவோம்" அப்படின்ற மாரி சொன்னா, மறுபடியும் ஹீரோயினு, "நான் உன்னோட ஒய்ஃப் தான். ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றான். "வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாரு. உன்ன பத்தி எத வேணா கேளு. நான் சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்றான். சரின்னு அவனும் அவன் பேர கேட்குறான். அதையும் சொல்றான். அவங்க அம்மா கூட பிறந்தவங்க 11 பேரு. அதையும் கரெக்ட்டா அவ சொல்றா. அவ அக்காவ பத்தி கேட்க, அவளுக்கு கல்யாணம் இன்னும் 2 வருஷத்துல ஆகப்போது. அப்போதான் என்னையும் நீ மீட் பண்ணுவ அப்படின்ற மாரி எல்லா விஷயத்தையுமே அவ சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயி, "டேய் என்னடா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ எனக்கு நடக்க போற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா" அப்படின்ற மாரிலாம் சொல்ல, அதுக்கு அவனும், "நான் யாரையும் அனுப்பல நண்பா. இவ யாருன்றது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல" அப்படின்ற மாரி அவன் சொல்லி விட்டுர்றான். சரின்னு ஹீரோ வீட்டுக்கு திரும்புறான்.
அப்போ ஹீரோயின் அவன் சட்டைய போட்டுட்டு சமைச்சிட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோ, "இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன். நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கேன்னே வச்சுப்போம். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்த?" அப்படின்ற மாரி கேட்குறான். உன்னோட லைஃப்ப பெட்டரா மாத்த தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அவனோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டு போறா. அங்க போய் ஒரு ரோல எடுத்து, "இதுல 29வது ஃப்ரேம நாளைக்கு நீ போற அவங்க கிட்ட போய் காட்டு. அவங்க இந்த ஃப்ரேம ஒத்துப்பாங்க. ஸோ டீலையும் சைன் பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி அவ சொல்றா. "தயவு செஞ்சு அந்த பனிக்கரடி ஃபோட்டோவெல்லாம் அவர்கிட்ட காமிச்சிராத. அவர் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவாரு." அப்படின்னு மாரி சொல்ல, சரின்ட்டு அதே மாரியே அந்த ஃப்ரேம கொண்டு போய் அந்த ஆளு, அதான் ஒரு பணக்காரர் போல, அவர ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கூட்டு வந்திருப்பான். இவர் ஓகே பண்ணா தான் இவனுக்கு இந்த பிசினஸ் நடக்கும் போல. ஸோ ஹீரோயின் சொன்ன மாரி 29வது ஃப்ரேம காட்டுறான். அதுல ஒரு வயசான லேடி வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க மாரியான ஃபோட்டோ அது. அத பார்த்த உடனே அவருக்கு புடிச்சு போச்சு. இந்த டீலையும் நம்ம சைன் பண்ணிரலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். இது எல்லாத்தையும் வேற டேபிள்ல உட்கார்ந்து ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. தேங்க்ஸ்." அப்படின்ற மாரிலாம் சொல்றான். அதுக்கு அவளும், "இனிமே நான் சொல்றதெல்லாம் நீ செய்யு. உன் லைஃப் கண்டிப்பா பெட்டரா மாறும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவனுக்கு சிகரெட் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது பழக்கம்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீ இப்போவே கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட இருக்கிற எல்லா சிகரெட் பாக்கெட்டு, ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடுறா. 2 பேரும் ஜாக்கிங்லாம் போறாங்க. தோளுல தூக்கிட்டு போற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு நேரம் நம்ம ஹீரோ, "உன்ன நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். அதுக்கு அவ, "நீ ஏன் அத தெரிஞ்சுப்ப?" அப்படின்ற மாரி சொல்லி டாபிக்க மாத்தி விட்டுர்றா. அடுத்த நாள் இவர் ஃபோட்டோவ குடுத்தார்ல, அத ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க போல. அத பார்த்த மக்கள் எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோவ ரொம்பவே புடிச்சு போயிருச்சு. அங்க வந்து அந்த பணக்காரரும், "நீங்க இந்த மாரி வேற எதுவும் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா? நெறையா இருந்தா நம்ம வெளிநாட்ல கூட இந்த மாரி ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இருந்தா காட்டுங்க." அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கு ஹீரோ அவசரப்பட்டு, "பனிக்கரடிங்க ஃபோட்டோலாம் இருக்கு." அப்படின்ற மாரி ஒளறிறான். "வேணாம், இந்த மாரிலாம் வேணாம்." அப்படின்ற மாரி அந்த பணக்காரரும் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருப்பா. அந்த பனிக்கரடி ஃபோட்டோவ சொல்லாதன்னு சொல்லி. இருந்தாலும் இவன் அவசரத்துல சொல்லிட்டான். இப்போ வீட்ல ஏதோ ஒரு பொருள ஹீரோயின் எடுக்க போக, அது எடுக்காதன்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய அனுப்புன ஃபோட்டோஸ்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து கேட்குறான். அதுக்கு அவளும், "பரவாயில்லாம இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றா. அப்படியே டைம் போக நம்ம ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க கேம்ப்லாம் போட்டு ஜாலியா பழகுறாங்க, பேசுறாங்க. அப்போ சன்செட்டும் ஆகப்போது. அந்த டைமு, "உன்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு, அவள அழகா ஒரு ஃபோட்டோ எடுக்குறான். ஹீரோ இப்போ நைட்டு இவ தூங்கிட்டான்றத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பக்கமா வந்து யாருக்கும் தெரியாம சிகரெட் புடிச்சிட்டு இருக்கான். என்ன 2, 3 நாளா பிடிக்காம இருந்தான்ல. ஸோ அதனால தான். பின்னாடியே இத பார்த்த ஹீரோயின், "நிறுத்து, இப்பவே நீ அத தூக்கி போடு." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு ஹீரோ, "இந்த ஒரு முறை ஸ்மோக் பண்ணிக்கிறேனே." அப்படின்ற மாரி சொல்றான். "எத்தன ஒரு தடவ? இந்த வார்த்தைய நான் 1000 தடவ கேட்டுட்டேன். இன்னையிலிருந்து இன்னும் 8 வருஷத்துல நீ ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுவ. இத நிறுத்துன்னு சொன்னா நீ மறுபடியும் இதே தான் பண்ற." அப்படின்ற மாரி சொல்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதுதான் இவனுக்கு முதல் அனுபவமா இருக்கும். ஆனா, இவளுக்கு எத்தனாவது முறைன்னு தெரியல. "சரி விடு, நான் மறுபடியும் இருந்தே ஆரம்பிக்கிறேன். இது ஒண்ணும் எனக்கு பழகி போன விஷயம் தான்." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, அவ மூக்குல இருந்து ரத்தம் வருது. அப்படியே அவ கீழ விழுந்துடுறா. அந்த நேரம் பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர்ல, "இன்னும் எத்தனாயிரம் தடவ யார கட்டிக்குவேன்னு கேட்டாலும், நான் இவன தான் சொல்லுவேன்." அப்படின்ற மாரி இவ சொல்ற வாய்ஸ் ஓவர் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து முழிச்சுக்கிறா. கண்ணுல இருந்து கண்ணீரா வருதுங்க. பக்கத்துல நம்ம ஆளு தூங்கிட்டு இருக்காப்புல. முழிச்சு பார்த்துட்டு, வாட்டி எப்படி ஷாக் ஆனாரோ, அதே மாரியே ஷாக் ஆகி, "நீ யாரும்மா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் எப்படி சிரிச்சுக்கிட்டே, "நான் சோர் உன்னோட வைஃப்." அப்படின்ற மாரி சொன்னாங்களோ, அதே மாரியே இப்போ சொல்றாங்க. இத கேட்டுட்டு இவனும் வெளிய போய் அவன் ஃப்ரெண்டுக்கு போய் கால் பண்ணி டயலாக்க பேசுறான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் சிரிப்பால. அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அழுகைய நமக்கு போன தடவ காட்டல, இந்த தடவ காட்டுறாங்க. இப்போ உள்ள வந்த நம்ம ஹீரோ, "நீ கிளம்புமா." அப்படின்ற மாரி அதே மாரியே சொல்றான். அவளும் கிளம்பிடுறா. இவன் பின்னாடியே போறது, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் வைஃப்ன்னு சொல்றது, அதுக்கு அவ இவன் மூஞ்சில தண்ணி ஊத்துறது, இவன் அலறிட்டு ஓடுறதுன்னு எல்லாமே ரிப்பீட்டடா நடக்குது. இவன் முன்னாடி சிரிக்கிற மாரி இருந்தாலும், அவளுக்குள்ள ஒரு சோகம் இருக்கு. இப்போ வீட்டுக்கும் போய் கிளம்புறியா? இல்ல போலீஸ கூப்பிடவான்னு ஹீரோ கேட்கிறது. அடுத்த நாள் இவ கீழ உட்கார்ந்திருந்தது. பசிக்குதுன்னு சொன்ன உடனே சாப்பாடு வாங்கி குடுத்தது. 29வது ஃப்ரேம குடுக்க சொன்னது. சிகரெட்ட கட் பண்ணி, ட்ரிங்க்ஸ கட் பண்ணி, ஜாக்கிங் கூட்டு போனதுன்னு, இவள கேம்புக்கு கூட்டு போனதுன்னு, அது எல்லாமே அப்படியே நடக்குது. இந்த தடவ அவ தெரியாத்தனமா சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி, அது எல்லாத்தையுமே இவ எரிச்சு விட்டுர்றா. பார்த்தா அவன் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து மட்டையாகி கிடக்கான். இத பார்த்த ஹீரோயின், "திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா?" அப்படின்ற மாரி பெருமூச்சு விட்றா. இதே மாரி எத்தன வாட்டி இவ வந்திருப்பா அப்படின்ற மாரி பார்த்துக்கோங்களேன். வெறுப்பாயும் இருக்கும் அவளுக்கே. "ஏன்டா இப்படி பண்றேன்னு" சண்டை போட்டுட்டு மூக்குல இருந்து ரத்தம் வருது. மயங்கி விழுந்துடுறா. மறுபடியும் பெட்ல கண் முழிக்கிறா. இந்த வாட்டியும் திருட்டுத்தனமா சிகரெட் அடிக்கிறா. மயங்கி விழுகிறா.
மறுபடியும் சரக்கடிக்கிறான், மயங்கி விழுகிறா. வந்தா திருத்த ட்ரை பண்றா, மயங்கி விழுகிறா, ரிப்பீட். வந்தா ட்ரை பண்றா, விழுகிறா, ரிப்பீட். வந்தா விழுகிறா, ரிப்பீட். வந்தா விழுகிறா, ரிப்பீட்ன்னு எப்பா முடியல தலைவரே. பார்க்குற நமக்கே முடியலன்னா, அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த தடவ முடிக்கும்போது கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது. இந்த வாட்டி இவன் அதே தப்ப பண்ணும்போது, "உனக்கு என்ன விட இந்த கெட்ட பழக்கங்கள் தான் முக்கியமா போச்சா? அப்போ நான் உன் லைஃப்ல வராமலே இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றான். "நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன விட்டு விலகிரு. அப்பதான் எனக்கு முன்னாடியே நீ செத்து இந்த வேதனைய எனக்கு குடுக்க மாட்ட." அப்படின்ற மாரி சொல்றான். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்ல, மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ மறுபடியும் முழிக்கிறா. நெஞ்சு பதட்டமாகுது. என்ன இருந்தாலும் ஹீரோ எந்திரிச்ச உடனே, "யாரும்மா நீ?" அப்படின்னு தான் கேட்க போறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது பல தடவ நடந்திருக்கு. ஸோ இந்த முறை இவன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள இவன் இறங்கி வெளிய போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ண போயிடுறான். அத பார்த்து கூட இவன் எக்கேடாவது கெட்டுப்போ அப்படின்ற மாரி சொல்லிட்டு, எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு சொல்லி கடை கடையா ஏறி இறங்குறா. அப்போ ஒரு லேடி, "நீ ஃபேஷன் டிசைனர்ன்னு சொன்னியே, வா சிட்டி பக்கம் கூட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு கூட்டு போறாங்க. அங்க போனா ஒரு பணக்கார லேடி அவங்க பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகவே இல்ல போல. ஸோ அதனால அவங்க கோவத்துல கத்திட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினும் போயிட்டு அவங்கள ஹீல்ஸ் போட சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு மேட்ச் ஆவுது. அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ்டு. இத அந்த கடையோட ஓனரும் பார்த்துட்டு இவகிட்ட, "நீ இங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கோ. சம்பளம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. ஓகேவா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு இவனும் ஓகேன்றா. தங்குறதுக்கு வீடையும் குடுத்து, "துணிலாம் கொண்டு வந்திருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்க, இல்லன்னு சொல்றா. சரி இந்த காச வச்சு வாங்கிக்கோ அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இவளும் கொஞ்ச நாள் வேலையெல்லாம் நல்லாவே கத்துக்கிறா. ஹீரோவ கண்டுக்காம இவ பாட்டுக்கு ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த வாட்டி அவ தண்ணிய ஊத்தல போல. 2 பேரும் இந்த கடைக்குள்ள வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் ட்ரெஸ். யார பார்க்க கூடாதுன்னு ஒதுங்குனாங்களோ அவங்களே முன்னாடி வராங்கன்னு பதட்டத்தோடயே போய் நம்ம ஹீரோவுக்கு மெஷர்மென்ட் எடுக்குறாங்க. இத பார்த்த கடை ஓனரு நோட் பண்றாரு. அப்புறம் சோகத்துல உள்ள போயிடுறா. இப்போ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு, "உனக்கு நான் உங்க அம்மா மாரி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீயே தான் எல்லாமே பண்ணணும். இதுக்கு மேல என்னால உன்ன பொறுத்துக்க முடியாது. நான் கிளம்பி போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறா. கடை ஓனரும், "போம்மா போ." அப்படின்ற மாரி கிண்டலா சொல்றாரு. ஹீரோயின் கிட்டயும் வந்துட்டு, "லவ் ஃபெயிலியரா? ஏன் இவ்ளோ சோகமா இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவ ஆமான்ற மாரி தலையசைக்கிறா. கடந்த காலத்துல நடந்த எல்லாத்தையுமே நம்மளால மாத்த முடியாது. அடுத்து நடக்க போறத நினைச்சு முன்னோக்கி போ அப்படின்ற மாரிலாம் மோட்டிவேட் பண்றாரு. இப்போ அந்த ஹீரோவும் வெளிய போக, அவன பார்த்த மாரியே ஹீரோயினு சேடா இருக்கா. இத பார்த்த ஓனரு, "என்ன நீ லவ் பண்ண பையன் இவன் தானா?" அப்படின்ற மாரி கேட்க, இவளும் இல்லன்னு சொல்லாம நிக்கிறா. "நீங்க சொன்னீங்கல்ல, கடந்த காலத்த மாத்த முடியாதுன்னு. ஆனா ஒரு ஆளோட மனச மாத்தலாம்ல?" அப்படின்ற மாரி கேட்கிறா. "ஆமா மாத்தலாம். எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல மாற்றத்த ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எல்லாருக்கும் நடக்கிறது தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ டக்குன்னு அவர போய் கட்டி பிடிச்சுட்டு, "எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி சொல்றா. இப்போ அந்த சீன் கட் ஆக, இவ மறுபடியும் கண் முழிக்கிறா. பார்த்தா அந்த பெட்லயே தான் இருக்கா. மறுபடியும் ரீசெட் ஆகியிருக்கு. எந்திரிச்சு கப்போர்ட்ல இருக்கிற அந்த லெட்டர்ஸ எடுத்து பார்க்குறா. அதான் முன்னாடி வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டிருப்பாள்ல. ஹீரோ வந்து அத எடுக்காதன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த லெட்டர்ஸ எடுத்து பார்க்குறா. அங்க, "நம்ம அம்மா இறந்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. நீங்க இங்க இல்லாதது எனக்கு ரொம்பவே கோவமா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள பார்க்க வரல. ஆனா உங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்." அப்படின்ற மாரிலாம் நெறைய லெட்டர்ஸ் அவங்க அப்பாக்காக அவன் எழுதி வச்சிருக்கான். ஆனா போஸ்ட் பண்ணாமயே வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "இவ்வளோ நாள் இத ஏன் நான் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருந்தேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. இப்போ ஹீரோவும் முழிச்சுக்கிறான். "யாரும்மா நீ?" அப்படின்ற மாரி அதே டயலாக்க சொல்றான். "இங்க பாரு, நான் தான் சோர் உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்ன்னு." அவளும் சொல்ல, "அதுக்கு ப்ரூஃப் 29வது ஃப்ரேமு நாளைக்கு கொண்டு போ, சக்சஸ் ஆகும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நீ உங்க அப்பாவுக்கு எழுதி வச்ச அந்த லெட்டர பார்த்தேன். வா உங்க அப்பாவ போய் சந்திக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றான். இதெல்லாம் கேட்ட இவன், "நீ என்ன லூசா?" அப்படின்ற மாரி வீட்ல இருந்து வெளிய அனுப்பி விட்டுறான். இந்த தடவையும் ஒர்க் அவுட் ஆகல. மறுபடியும் ரீசெட் ஆகுது. எந்திரிச்சு அவன் கிட்ட, "பார்றா லெட்டர படிச்சேன். உடனே அப்பாவ பார்க்கணும். பார்த்தா நீ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றான். பார்த்தா அவன் போலீஸ கூப்பிடுறான். போலீஸும் இவள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெட் ஆகுது. மறுபடியும் எந்திரிக்கிறா. இப்போ ஸ்பீடா போக வேணாம், ஸ்லோவா போலான்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்ல எப்படி நடந்துச்சோ அதே மாரியே பண்றா. கேர்ள் ஃப்ரெண்ட் தண்ணி ஊத்த, இவ ஹோட்டலுக்கு போய் தெரிஞ்ச உண்மை எல்லாமே சொல்ல, அப்புறம் 2 பேரும் க்ளோஸ் ஆக, கேம்ப்ல தங்க, இவன் திருட்டுத்தனமா சிகரெட் அடிக்கலான்னு அதே மாரி நடக்குது. அப்போ போயிட்டு, "இங்க பாரு, இன்னும் எத்தன நாள் உங்க அப்பாவ வெறுக்க போற? நம்ம போய் அவர ஒரு முறை பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றா. "இல்ல முடியாது. அவரு என்னையும் எங்க அம்மாவையும் விட்டுட்டு 4 வயசுல போயிட்டாரு. நான் 4 வயசு இருக்கும்போதே என்னையும் எங்க அம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவர எதுக்கு நான் பார்க்கணும்?" அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ ஹீரோயினு, "அவரும் உன்ன மாரி தானே. நீயும் உன் ஒய்ஃப அதான் என்னையும் விட்டுட்டு உனக்கு புடிச்சத நோக்கி போயிட்ட. அப்போ நீயும் உங்க அப்பாவும் ஒண்ணு தானே. உங்க அப்பாவ மட்டும் நீ குறை சொல்லாத." அப்படின்ற மாரி கோவப்படுறா. அப்போ மூக்குல இருந்து ரத்தம் வருது. கீழ விழுந்துடுறா. ரிப்பீட். மறுபடியும் முழிக்கிறா பெட்ல இருந்து. இப்போ எந்திரிச்சு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பேசுறா. இந்த மாரி, "நான் ஒருத்தன மாத்த பார்க்குறேன். ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். ஆனா மாத்தவே முடியல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. "அப்படி யாரம்மா நீ மாத்தணும்னு கேட்குற?" அப்படின்ற மாரி ஃப்ரெண்டு அப்படின்ற மாரி அவன் கேட்க, அதுக்கு, "உன் ஃப்ரெண்டு ஜானதன் அவன் தான் என் ஹஸ்பண்டு. அவன மாத்த தான் நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றான். இவனும் சீரியஸா பேசுறான்.
நானும் அவன மாத்த ட்ரை பண்ணேன். பட் நீ அவனோட ஒய்ஃப் தானே. உனக்கு என்ன விட அவன நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உன்னால கண்டிப்பா மாத்த முடியும் அப்டின்ற மாரி சொல்றான். அப்படியே நீ எப்படி டைம் டிராவல் பண்ண? அந்த டைம் மிஷின் இருந்தா எனக்கு கொஞ்சம் குடேன் அப்டின்ற மாரி கேட்க, இவனும் அப்படிலாம் எதுவும் இல்ல அப்டின்ற மாரி சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. இப்போ இவ ஹீரோவுக்கு ஜாக்கிங் கூப்பிட்டு போறா. போற வழியில நான் உன் லைஃப்ல எத்தனையோ முறை மாத்த ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்னால மாத்தவே முடியல. நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன் கூட தான் நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு மாரி சொல்றா. உன் அப்பாவ பார்க்க போலான்னு சொன்னதுக்கு நீ என் மேல கோவப்பட்ட. அதையும் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு மாரி சொல்ல, அதுக்கு அவனும் சாரின்னு கேட்குறான். உன் அப்பாவ வெறுக்கிற. ஆனா நீயே உங்க அப்பா மாரி தான் ஃபியூச்சர்ல என்ன தனியா விட்டுட்டு போயிருவ. ஸோ நீ தான் யோசிக்கணும் அப்படின்ற மாரி இந்த முறை அவனையே யோசிக்க வைக்கிற மாரி பேசுறா. சரி பார்க்க போலான்னு அவனும் ஒத்துக்கிட்டு 2 பேருமே பஸ்ஸ பிடிச்சு ஹீரோவோட அப்பாவ பார்க்க போறாங்க. பொக்கே வாங்கிட்டு நடந்து போறாங்க. போற வழியில இன்னும் 100 தடவ காதலிச்சாலும் உன்ன தான் காதலிப்பேன் அப்படின்ற மாரி நீ சொன்ன அந்த டயலாக்ஸு கவிதைன்னு ஹீரோயின் சொல்லிட்டே வரா. அது மட்டும் இல்ல, சாயங்காலம் பகல்னு பூமி இத ஏத்துக்கிற மாரி என்னைய நீ ஏத்துக்குவ அப்படின்ற மாரி கவிதைலாம் என்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்ற மாரி சொல்றா. இத கேட்ட ஹீரோவுக்கும் ஓ மை காட்! நானா இப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படின்ற மாரி ஆச்சரியப்படுறான். இப்போ அப்படியே அவங்க அப்பா வீட்டோட கதவு தட்டுறாங்க. அப்போ லைட்டா டோர்ல இருந்து ரெட் கலர்ல வெளிச்சம் வருது. டேய்ன்னு ஹீரோயின் சொல்ல, அவ மூக்குல இருந்து ரத்தம் வந்து மயங்கி விழுந்துடுறா. இப்போ ரீசெட் ஆகுது. இந்த முறை ஐடியா இருக்கு. அவ என்ன பண்ணாலோ, அதே மாரியே ஹீரோவ கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறா. இந்த முறை பஸ்ல ஒரு பொண்ணு நியூஸ பார்த்துட்டு வரா. அதுல நாசா கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. சூரியன் கிட்ட இருந்து வர சிவப்பு கதிர்வீச்சு மூலியமா அது பூமியில நைட்டு எப்பயுமே தாக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்ற மாரி போட்டிருக்கு. அப்போ அந்த கதிர்வீச்சு மறுபடியும் வர, அது நம்ம ஹீரோயின மயக்கம் போட விட்டுருது. இந்த டைமு வேக வேகமா ஹீரோவ கூட்டு போறா. எப்படியாவது இவங்க அப்பாவ மீட் பண்ண வச்சிரணும். அந்த சூரிய கதிர்வீச்சு வரதுக்குள்ள அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறா. ஆனா கரெக்ட்டா அந்த சூரிய கதிர்வீச்சு இப்போ சீக்கிரமா வந்துருது. அப்படியே மயக்கம் போட்டுர்றா. மறுபடியும் எந்திரிச்சு ட்ரை பண்றா, முடியல. மறுபடியும் பண்றா, முடியல. இப்போ கண் முழிக்கிறா. ஆனா, இவளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண விருப்பமே இல்ல. ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே, "நான் சோர், உன்னோட ஒய்ஃப்" அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்றா. எப்பா! என்ன நரக வாழ்க்கைல. அப்போ அந்த பெட்ல அவ இருக்கும்போதே சூரிய கதிர்வீச்சு வந்து அவள மயக்கம் போட விட்டுருது. மறுபடியும் ஸ்டார்ட் ஆக இப்போ ஹீரோ எந்திரிக்கும்போது ஹீரோயின் அங்க இல்ல. இவன் எப்பயும் போல அங்க எந்திரிச்சு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட மீட் பண்றான். அப்போ அவ இவன பார்த்து, "இப்போலாம் நீ நிதானமா இருக்க. என்ன மாற்றம் ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறா. அதுக்கு அவன் தெரியல. என்னமோ ஆகுது அப்டின்ற மாரி சொல்றான். சரி எங்க அப்பா உனக்கு ஹோட்டல் வச்சு தரேன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்டின்ற மாரி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியல. கட் பண்ணி பார்ல காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்டின்ற மாரி சொல்றான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொல்லி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். இந்த முறை இவனே யோசிச்சு பிரேக்கப் பண்ணிட்டான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு. அது என்னன்றது அவனுக்கு புரியல. ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அந்த விஷயத்த ஃபீல் பண்றான். அப்புறம் கவிதைய அதான் ஹீரோயின் சொன்ன அதே கவிதைய இப்போவே எழுத ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் இவனே முடிவு பண்ணி அப்பாவ பார்க்க போறான். போனா அங்க அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அதான் செகண்ட் ஒய்ஃப கல்யாணம் பண்ணிப்பார்ல, அவருக்கு இன்னொரு பையனுமே பொறந்திருக்கான். ஸோ அவன் பையன் கூட ஹாப்பியா தான் இருக்காரு. அத பார்த்த உடனே தான் அப்பாவ ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். சரி பார்த்துட்டான். அங்கருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அவனோட அப்பா அங்க வந்து பார்க்குறாரு. ஹீரோ ஒரு ஃபோட்டோவ விட்டுட்டு போயிருப்பான். அதுல இவனும் இவங்க அப்பாவும் சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ தான் அது. அதுக்கு பின்னாடி நீங்க என் கூட 4 வயசு வரை இருந்ததுக்கு நன்றி. உங்கள நான் மன்னிச்சுட்டேன் அப்டின்ற மாரிலாம் போட்டிருக்கு. இத பார்த்த உடனே வந்தது தான் பையன் தான் தெரிஞ்சுக்கிட்டு தெருவுல போய் பார்க்குறாரு. ஆனா இவன் அதுக்குள்ள அங்கருந்து கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நாள்ல அவன் ஃப்ரெண்டு ஏன்டா சிகரெட்டு, சரக்கெல்லாம் விட்டுட்ட? அப்டின்ற மாரிலாம் கேள்வி கேட்குறான். அதுக்கு ஹீரோ சிரிக்கிறான். இப்போ அவங்க அக்கா வீட்டுக்கும் போயிடுறான். இவனே ஜாக்கிங்லாம் போறான். அக்கா வேற கேட்குறாங்க, "எதுக்கு உனக்கு இந்த மாரி என் கூட வந்து இருக்கணும்னு தோணுச்சு? ஏன் நீ கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்ட? இதெல்லாம் சாதாரணமா நடந்திருக்காதே. எதனால இப்படி விட்ட?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு காரணம் அவனோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்ன்றது நமக்கு புரியுது. ஆனா நம்ம ஹீரோவால சொல்ல முடியல. அடுத்து இவன் சாயங்காலம் சன்செட் ஃபோட்டோ எடுத்துப்பான்ல, அந்த ஃபோட்டோ, பனி பாறைகள் எடுத்த ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே அவனோட கனவான அவன் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையுமே வச்சிருக்கான். இப்போ அவன் கொஞ்சம் ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபராவும் மாறிட்டான். நெறைய பேர் பார்க்க வராங்க. அப்போ ஒரு பொண்ணு லெஃப்ட்ல இருந்து நடந்து வரா. அவ கால மட்டும் காட்டுறாங்க. பின்னாடி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் பாருங்க. அங்க வந்திருக்குது ஹீரோயின் தாங்க. அவ என்னமோ அந்த ஃபோட்டோவ தான் உத்து பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவன் தான் வேலைய விட்டுட்டு இவள பார்த்துட்டு பின்னாடியே வரான். அந்த நேரம் இவன் ஈவினிங் டைம்ல எடுத்த அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அத பெருசா மாட்டியிருப்பான். அத உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இவனும் போறான். அப்போ அவ, "இது ரொம்ப வியர்டா இருக்குல்ல" அப்படின்ற மாரி சொல்றா. "அப்படியா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, "ஏன் உங்களுக்கு தோணலையா?" அப்படின்ற மாரி சொல்றான். ஏன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எல்லாமே இவ ஒவ்வொரு சீசன்ல எடுத்த ஃபோட்டோ. பட் இது மட்டும் தான் ஈவினிங் டைம்ல எடுத்தது. அதான் கேட்டேன் அப்படின்ற மாரி அவளும் சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ லைட்ட ஆஃப் பண்ண சொல்றான். ஆஃப் பண்ணிட்டு ஒரு மைல்டான லைட்ட போடுறாங்க. இந்த ஈவினிங் டைம பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஃபீல எல்லாருக்குமே குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ பெருசா இந்த ஃபோட்டோவ நான் ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றான். "ஓ! நீங்க தான் ஃபோட்டோகிராஃபரா? மன்னிச்சுக்கோங்க. உங்க எக்ஸிபிஷன்லயே வந்து உங்களயே நான் கேள்வி கேட்கிறேன் பாருங்க. சாரி" அப்படின்ற மாரிலாம் சொல்றா. "இல்ல, நீங்க கேட்டது கரெக்ட்டு தான்.
அத விடுங்க. என் பேரு ஜானதன் அப்படின்ற மாரி சொல்லி கை குடுக்குறான். இந்த படத்துல 100 தடவைக்கு மேல ஹீரோயின் தான் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட்டு கை குடுத்துருப்பா. ஆனா, இப்போ இவன் இவளுக்கு கை குடுக்குறான். 2 பேரும் கை குடுக்கும்போது, இவங்க வாழ்ந்த அத்தன வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. சரி, இதுக்கு மேலயும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களான்னு கேட்டா, ஆமா, சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. ஆனா, அதே மாரியே இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட ஞாபகமா அவன் ஃபோட்டோ எடுத்த அந்த இடத்துக்குலாம் இவன் போயிட்டு வரான். அப்படிதான் இந்த இடத்துக்கும் வந்திருப்பான். அப்படி இன்னொரு சைடு அதே இடம் கிரீன் லைட்ல நம்ம ஹீரோ நிக்கிற ஒரு ஷாட்ல காமிப்பாங்க. இப்போ ஹீரோயின் நிக்கிற இந்த இடத்துல தான் நாசா சொன்ன அந்த சூரிய கதிர்வீச்சு வருது. அங்கருந்து தான் ஹீரோயின் 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹஸ்பண்ட் அவர் வீட்ல கண் முழிக்கிறா. இவ பக்கத்துல அவ படுத்திருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷமாயிடுறான். அப்பவே அவ மூக்குல இருந்து ரத்தம் வந்து மறுபடியும் கண் முழிக்கிறா. இப்போ ஹீரோ எந்திரிச்சு யார் நீ அப்படின்ற மாரி கேட்க, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ரத்தம் வரல. தான் புருஷன மறுபடியும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சுச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்புறம் நடக்கும்போது ரத்தம் வருது, விழுகுறா. பஸ்ல போகும்போது ரத்தம் வருது, விழுகுறா. காலத்துல என்ன மறந்து போக விடாம, மறக்காம இரு அப்படின்ற மாரிலாம் இவன் சொல்லியிருப்பான். இப்போ இந்த டைம் லூப்ல மாட்டிட்டு இருக்கால, இதுல இருக்கிற டைம் இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம்ல, அது டைம் லூப்போட எண்டிங் பீரியடு. அந்த டைம் வந்து சுருங்கிட்டே சுருங்கிட்டே வந்துட்டு இருக்கும். எந்திரிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ரத்தம் வரும். அப்படியே முடிஞ்சிருக்கும் லாஸ்ட்டா. இப்போ காமிக்கிறதுல இனிஷியல் டைம். ஸோ டைம் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. இது எல்லா விஷயத்தையுமே இங்க அதான் கரண்ட் டைம் லைன்ல ஹீரோவும், ஹீரோயினும் கை குடுத்துருப்பாங்கல்ல, அவங்களோட மைண்ட்ல வந்து போகுது இந்த எல்லா விஷயமும். இன்ன வரைக்கும் வாழ்ந்தாங்கல்ல, அது எல்லாமே வேற ஒரு டைம் லைன்ல நடந்த விஷயம். அதுல தான் ஹீரோ செத்தது, ஹீரோயின் இத்தன தடவ ட்ரை பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே உணர்ந்துட்டு, கட்டிப்புடிச்சு சந்தோஷத்துல கண்ணீரோட அவங்களோட காதல வந்து உணர்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த படமும் முடிக்கிறாங்க. ஒரே படத்துல இத்தன காதல் கதைய சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ அவனாவே யோசிச்சு அவன் லைஃப்ப பெட்டர் ஆக்குனதுனால தான் இப்படி ஒரு ஹாப்பி லைஃப் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம லைஃப்லயும் நம்மள நேசிக்கிறவங்களுக்காக நம்ம வாழ்க்கைய சிறப்பா வாழணும் அப்படின்ற மாரி இந்த படம் மூலியமா சொல்லியிருக்காங்க. அற்புதமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எத்தன பேர் இந்த படத்த ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தன பேர் பார்த்துருக்கீங்கன்னு. அண்ட் நான் உங்கள நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.